Assalamu alaikum, welcome to Kairon's Kitchen. டே இன் மை லைஃப். இந்த நாள் எனக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெகுலராக டீ தான். என்ன டீ? ஹெர்பல் டீ தான். சோம்பு, ஓமம், ஜீரகம் அப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று போட்டு எடுத்துக்குவேன். இன்றைக்கி அந்த மாதிரி ஹெர்பல் டீ எதுவும் போடலை. டைரெக்டாக நான் ஃப்ரூட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கிட்டது பப்பாயா. ஜி வந்து டீ தான் எடுத்துக்கிட்டாங்க. ஃப்ரூட் வேண்டாம், அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் ஃப்ரூட் வச்சிடலாம் அப்படின்ட்டு பாயில் பண்ண எக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை கட் பண்ணி நெய்யில் இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. மிந்திலாம் பெப்பர் சால்ட்டு போடுவோம். இப்போ வந்து பூண்டு பொடி தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த பூண்டு பொடி டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சி போச்சு. அதனால் லைட்டாக சூடு பண்ணி எடுத்தாச்சா. அடுத்து இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். ஃப்ரூட்டில் பப்பாயா, அடுத்து பாயில்டு எக்கு, அடுத்து கவுனி கஞ்சி வச்சுருக்கிறேன். அது ஒரு பவுல் எடுத்துக்க போகிறேன். இதெல்லாமே அப்படி ஜிக்கு கொடுத்துருவேன். நான் வந்து பப்பாயா காலையில் எடுத்துக்கிட்டதுனால கவுனி கஞ்சி மட்டும்தான் இப்போ எடுத்துக்க போகிறேன். மிந்தியெல்லாம் கவுனி கஞ்சிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து நான் செய்வேன். அதுவும் நோம்பு கஞ்சியாட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஆயிலே இல்லாமல் கவுனி அரிசி, உப்பு, பூண்டு, தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுருவேன். இதுவும் நல்லா தான் இருக்கும். ஹெல்த்தி தானே இல்லையா? அடுத்து நாங்கள் ஹைதராபாத் போகிறதா இருக்குது. மகளை பார்க்க போகிறோம். அதனால் டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு இன்னும் 2 மணி நேரம் இருக்குது கிளம்புறக்கு. அப்படிங்கும்போது லாண்ட்ரி போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி லாண்ட்ரி போட்டுட்ருக்குறேன். மகளுக்கு வந்து தேவையான ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி போகிறதுனால எல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு. பூண்டு பொடி தான் அவள் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தா. அதனால் அதையும் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. ஹாஸ்டலில் இருக்கிறதுனால இவளுக்கு வந்து சூடான சோத்தில் நெய் விட்டு பூண்டு பொடி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ணும். அது இங்கே பிள்ளைங்க வந்து எல்லாருமே அதான் சாப்பிட்றாங்க. அவளுக்கும் இதுதான் பிடிச்சி போச்சு. அதனால் பூண்டு பொடி ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்துக்கிட்டேன். கலர் பாருங்கள், காரம் சரியான காரமாக இருக்கும். ஆனால் மகளோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ். இந்த ஹார்லிக்ஸ் பவுட்ரை அப்படியே சாப்பிடுவாள். பாலில் கலக்கி சாப்பிட மாட்டாள். அதனால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுக்காக இது அத்தனையுமே ஹார்லிக்ஸ் அத்தனையுமே அவளுக்கு வாங்கினது. இது இல்லாமல் பட்டர் பாப்கார்ன், அடுத்து பிக்கேஸ், இவ்வளோ தான் மகளுக்கு எடுத்துகிட்டு போகிறது. அடுத்து லன்ச் டைம் ஆயிடுச்சு. சிம்பிளாக ஏதாவது செய்யன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கருவாடு எடுத்து, சிம்பிளானா அதுதான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கருவாடு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டு, கருவாட்டில் உப்பு இருக்கும் இல்லையா, அதனால் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் மட்டும் போட்டு மசாலா தடவிட்டு இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்குவேன். இப்படி தான் அம்மா செய்வாங்க. அதனால் அம்மா செய்கிற மாதிரியே நானும் செஞ்சுட்டேன். எனக்கு வந்து கருவாட்டு மேலே அவ்வளோ ஒன்றும் விருப்பம் இல்லை. இருந்தாலும் அந்த வெங்காயத்தில் டேஸ்ட்டு இறங்கியிருக்கும்ல, வெங்காயத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவேன். சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும்.
சொல்லிகிட்டே இருந்தாங்க நொங்கு வாங்கணும்னு சொல்லி ஒரு வழியாக வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. சீசன் இல்லையா, இப்போ எல்லா பக்கமே கிடைக்குதுங்க நொங்கு. லன்ச் வேலையும் முடிஞ்சுச்சு. ரைஸ் குக் ஆகிட்டுருக்கு, கருவாடும் ரெடி ஆயிடுச்சு. அப்பளம் ஒன்று பொரிச்சா போதும். நொங்கு தோல் நீக்கிட்டு சர்க்கரையும் பாலும் போட்டு கலந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் சில்லுன்னு நல்லாயிருக்கும். அரோமா டிஃப்யூசர் இது செராமிக் பவுல். இந்த செராமிக் பவுலில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது கீழே கேண்டில் வச்சுக்கணும். ஒரு மாதிரி இந்த செராமிக்கில் வந்து உள்ளே உப்பு படிஞ்ச மாதிரி இருக்குது. 2 வருஷம் ஆகுது நான் பிளங்க ஆரம்பிச்சு. நல்லாயிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பத்தி சாம்பிராணி புகை ஆகாதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அரோமா டிஃப்யூசர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லவ் ஈகின் ஏர் ஆயில் ஒன்று, அதுக்கப்புறம் சோல் கிரீன் ஆயில் அரோமா ஆயில், லெமன் கிராஸ் ஆயில். இப்போ நான் வந்து சோல் கிரீன் அரோமா ஆயில் தான் விட போகிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த குட் ஸ்மெல்லு. ரூம்பு முழுக்க இல்லை, வீடு முழுக்கவே இந்த வாசம் நல்லாயிருக்கும். கிச்சனில் போனாலும் இது வாசம். நான் வச்சுருக்கிறது வந்து இது டைனிங் ஹாலில் வச்சுருக்கிறேன். பெட்ரூம்லேயும் இந்த ஸ்மெல் வரும், கிச்சன்லேயும் ஸ்மெல் வரும், நல்லாயிருக்கும். ஒரு இடத்துல வச்சுட்டா போதும், எல்லா ரூமுக்கும் நல்லா ஸ்மெல் வரும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அரோமா. சாம்பிராணி புகை வைக்கணுன்னா இது வாரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். அடுத்து மகளை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம், போயிட்டுருக்குறோம். போயிட்டு மகளை பார்த்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டோம்.